Assalamualaikum. Hi viewers, welcome to Sithima Kitchen. இன்னைக்கு நம்ம Sithima Kitchenல மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு அல்வா ரெடி பண்ண போறோம். அதுவும் வட்டலாப்ப ஸ்டைல்ல. அது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. Welcome to Sithima Kitchen. மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது 1 kg குவான்டிட்டி அளவு எடுத்திருக்கேன். இதில் உள்ள தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு லைட்டாக அது சதையோடு சேர்த்து நம்ம எடுத்துருவோம். அப்போ தான் நம்மளுக்கு கசப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம துருவி எடுத்துக்கலாம். நான் 1 kg மரவள்ளி கிழங்கு ஃபுல்லாகவே நான் துருவி எடுத்துட்டேன். இப்போ துருவி எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இது கூட என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது ஒரு 4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். பாதி மூடி தேங்காவை அரைச்சி நான் எடுத்துருக்கேன். நல்ல பட்டு போலெல்லாம் அரைக்கலை, குறைப்பாக தான் அரைச்சிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட பசுநெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் பசுநெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு சுகர் எடுத்துக்கலாம். நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இது கூட ஃபுட் கலர் சேர்த்துப்போம். எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ சுகர் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பத்தலைனாக்கா நீங்கள் இன்னொரு கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம இதில் ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை வேக வைக்கிறதுக்காக வேறொரு பாத்திரத்தில் நெய் அப்ளை பண்ணிப்போம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கிழங்க எல்லாத்தையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது இதை வேக வைக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு குக்கர் எடுத்துருக்கேன். இதில் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுடுவோம். இதில் கொஞ்சம் அளவுக்கு தண்ணி சேர்த்துப்போம் வேகிற அளவுக்கு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கிழங்கு இதில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருவோம். மூடி போட்டுட்டு இப்போ குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஒரு 4 to 5 விசில் நல்லாவே வரட்டும். 4-5 விசில் நல்லாவே வந்துடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டுறலாம். இப்போது ஃபுல்லாக நம்மளுக்கு குக் ஆகியிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த குக்கரில் உள்ள ஏர்லாம் ப்ரெஷர்லாம் நல்லா வெளியே போய்க்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கத்தியோ இல்லை ஸ்டிக்கோ வச்சு நம்ம உள்ளே ப்ரெஷர் பண்ணி பார்த்தா உள்ளே மாவாக இருக்கா இல்லை ஃபுல்லாக வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒட்டாமல் அப்படியே வலுவலுன்னு வருது. ஸோ ஃபுல்லாகவே குக் ஆகியிருக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா கூல் ஆனதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் இதை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சாப்பிடலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது மழை சீசன் அப்படிங்கிறதுனால கிழங்கு நிறையாவே கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் இப்படி ஒரு கிழங்கு அல்வா செஞ்சு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.